ஹலோ கைஸ், ஒரு படத்துல ரெண்டு கதையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எனக்கு ஆனந்தன் காடு ட்ரெய்லர் கொடுத்து. ஸோ இன்னைக்கு ஆனந்தன் காடு ட்ரெய்லர்ல உள்ள பல விஷயங்களை டீகோட் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஜேசி டீகோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆனந்தன் காடுகள் படத்துல ஆர்யா அவர்கள் ஹீரோவா இருக்காரு. ஆனா இந்த படத்துக்கு கதை எழுதுனது முரளி கோபி, டைரக்ட் பண்ணது ஜிஎன் கிருஷ்ணகுமார். என்னடா தமிழ் படத்துல ரைட்டர் ஒரு ஆளு டேரக்டர் ஒரு ஆளுன்னு கேட்டீங்கன்னா, இது தமிழ் படம் தான், ஆனா டேரக்டர் தமிழ் கிடையாது, மலையாளிஸ். ஸோ அதனாலதான் ரைட்டர் வேற டேரக்டர் வேறையா இருக்காப்ல. ஓகே, இப்போ நம்ம கதைக்கு வரும். 25 ஜூன் அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டா இந்த ட்ரெய்லர் வெளியிட்டிருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு என்னடா ஒரு படத்துல ரெண்டு கதையை காமிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டா சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனா பல விஷயங்களை ஹிடன் பண்ணி வச்சிருக்காங்க. அது நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும். ஒரு பேரை சொல்ல வரும்போது ஒரு கிளிச் மாதிரி கொடுத்துட்டு அதை போய் வேற மாடுலேஷனுக்கு மாத்துறது, அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த ட்ரெய்லர்ல. ஸோ ட்ரெய்லர் எடுத்தோடனே ஆபரேஷன் ஆனந்தா அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. சொல்லி முடிச்சோடனே ராஜேஷ் குப்தா சம்பந்தப்பட்ட அப்படின்னு போட்டுட்டு ஒரு கிளிச் வந்துருது யாரு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா தலைநகரில் ஆபரேஷன் ஆனந்தா. அப்புறம் தான் நமக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் எடுத்து போடுறாங்க. ஆனந்தபுரி அப்படிங்கிறது ஒரு கொடூரமான காடு அப்படின்ட்டு. அனந்தபுரி ஒரு கொடூரமான காடா இருந்தது. ஆனந்தபுரிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், ஆனந்தன் காடுக்கும் ஒரு லிங்க் இருக்குமா அப்படின்னு பாக்குறப்ப, ஆனந்தபுரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு பிரபலமான பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இருக்கக்கூடிய ஒரு இடம்னா கேரளா இருக்கக்கூடிய திருவனந்தபுரம். திருவனந்தபுரம் இதுக்கு முன்னாடி ஆனந்தபுரி அப்படிங்கிற ஒரு காடா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புராண கதைப்படி விஷ்ணுவின் பக்தரான வில்வமங்கலம் சாமியார் அவர்கள் ஒரு தெய்வீக குழந்தையை தேடி இந்த ஆனந்தபுரி காட்டுக்கு போறாரு. அங்க அவர் பார்த்த ஒரு காட்சி தான் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட மகாவிஷ்ணு. அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு போட்டோ போட்டு காமிக்கிறேன் பாருங்க. சோ அந்த ஒரு இடம் தான் இப்போ ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு சிறப்பான ஒரு ஆன்மீக தலமா இப்ப மாறி இருக்கு. சிம்பிளா அந்த திருவனந்தபுரத்தை பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா திரு ஆனந்தபுரம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆனந்தபுரி அப்படிங்கறத நடுவில் இன்சர்ட் பண்ணிப்பாங்க. திரு அப்படிங்கிறது ஒரு கடவுள் அப்படிங்கறத குறிக்கிற மாதிரியும், புறம் அப்படின்னா நகரம். ஸோ ஒரு சாதாரண காடு தான் இப்போ ஸ்ரீ பத்மநாத சுவாமி கோயிலா இப்போ மாறி இருக்கு. உலக புகழ்பெற்ற ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கும் இந்த கதைக்கு என்னடா சம்பந்தம் கேட்டீங்கன்னா, இப்போ நடந்த ஒரு பிரஸ் மீட்ல ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கதை பாதி மலையாளம் பிளஸ் தமிழ் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திருவனந்தபுரம் சார்ந்த பல இடங்கள்ல இது படமாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயும் பல இடத்துல படமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இது மேபி இதை பேஸ் பண்ணி இருக்கப்பட்ட கதையான்னு பாக்குறப்ப, ட்ரெய்லர்ல அதுக்கு பேஸ் பண்ணி ரெசம்பரன்ஸ் இருக்கான்னு பாக்குறப்ப, கொடூரமான காடுன்னு சொல்றாங்க. அந்த காட்டுல இப்படி மக்களை தாக்குறாங்களா இல்ல என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. சரி, இதை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அடுத்து ஒரு ஆள் இருக்கிறாங்க. நானே இதை எடுத்தோடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இலங்கை நாடு பேன் செஞ்ச வெற்றிவேல் குமரன் அப்படின்ட்டு. இலங்கை பேனா, எதை சொல்ல வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வர்றப்பதான் வெற்றிவேல் குமரன் அப்படிங்கிறவர் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தமிழன் அப்படிங்கிற மாதிரி ப்ரொடக்டிவா போட்டு உங்களை வழிநடத்துற வெற்றிவேல் குமரன் அவரை தென்னாட்டை சார்ந்த அடைக்கலம் என்ற இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தடுத்து காட்டப்பட்ட விஷுவல்ஸும் அவ்வளவுதான் இருந்துச்சு. அப்புறம் ஓக்தம் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்ற மாதிரியும் இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த கதையா இதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்களா, தமிழர் ஈழம் பிரச்சனைகளை இது பண்ற மாதிரி இருக்காங்க, இலங்கை இஷ்யூவை இது பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் இருக்கு. ஒருவேளை அதுவா இருக்குமா, இல்லை இதை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் ரிலேட்டடா இருக்கு. கேரளாவே இணைக்கிறாங்க, தமிழை இணைக்கிறாங்க. இந்த ட்ரெய்லர்ல எப்படி டீகோட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு சைட்ல ஆனந்தபுரி, அதாவது இந்த ஒரு காடை இப்ப திருவனந்தபுரம் கோயிலா மாறி இருக்கு, அவர் பிரசித்தி பெற்ற கோயில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டீகோட் பண்ணிருக்கோம். இன்னொன்னு அப்படின்னா வெற்றிவேல் குமரன் அப்படிங்கிற இலங்கை பேன் செய்யப்பட்ட ஒரு நபர் தெற்கு நாட்டுல அடைக்கலம் இந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா பிரபாகரனுடைய வரலாறு அப்படிங்கிறப்ப லைட்டா நீங்க ரிசம்பரன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. சரி, இந்த ரெண்டு தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். பட் நான் கடைசியில ஒரு டைலாக் வருது. என்ன அப்படின்னா, ரத்தத்தால ஆரம்பிச்ச கதையை ரத்தத்தால தான் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது செத்தான் அப்படின்னு. ரத்தத்துல நீ ஆரம்பிச்ச கதையை ரத்தத்தினாலேயே தான் முடிக்க முடியும். உங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன தோணுச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து. ஏன் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா அந்த மக்களை தாக்குறது, உங்களுடைய தலைவர் எங்க இருக்காரு அப்படின்னு மிரட்டி கேட்கறதும் சரி. அதே மாதிரி ஒரு தீவிரவாதிக்கு கீழே நீங்க இருக்கீங்களா, மக்கள் ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க மாதிரியான பல விஷயங்கள் இந்த விஷுவலைஸா காட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஷாட் இருக்கும். அந்த ஷாட்டை நான் காமிக்கிறேன். அந்த ஷாட்லாம் பாக்குறப்ப மேபி இதை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஈஸியா இதுதானா அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அப்படி சொல்றப்பதான் இந்த படத்தோட ட்ரைலர்ல யூடியூப்ல போட்டிருந்தாங்க. அந்த யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு முக்கியமான விஷயத்தை அங்க சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, this is a tale that almost became a true story.
அதாவது இது கிட்டத்தட்ட உண்மை கதையாக மாறிய கதை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை சொல்றப்பயே தெரியுது ஓரளவுக்கு வந்து ரிசம்பிளன்ஸ் ஆகுது. அதை இன்னும் ப்ரூவ் பண்ற விதமா வந்து ட்ரைலர் கடைசியில ஆர்யா அவர்கள் ஒரு டைலாக் சொல்லுவாரு, நீ யாருடா அப்படின்னு கேட்கிறப்ப அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையான மகன் தமிழன். தகப்பன அறுத்தவன் தாய் அறுத்தவன் தாய் மண்ணோட உண்மையான மகன் தமிழன் அப்படின்னு சொல்லும்போது ரைட்டு இது இந்த படம் தான் அப்படின்னு ப்ரொடிக்ட் பண்ண முடியுது. பட் வந்து படத்துல வந்து நிறைய ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா திருவனந்தபுரத்தையும் இங்க இருக்கு, தமிழ்நாடு இருக்கு, இலங்கை இருக்கு, மூணை ரெசம்பலன்ஸ் பண்ணி எடுக்கிறாங்க. மேபி வந்து இதையும் கொஞ்சம் வச்சு அதுல இருந்து ஏதாச்சும் புதுசா ஒரு இன்னோவேட்டிவா லிங்க் பண்ணி இது பண்ணிருக்கலாம். ஏன் அப்படின்னா உண்மையாக மாறக்கூடிய கதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இமேஜினேஷன் சேர்ந்த ஒரு ஃபிக்ஷனை கிரியேட் பண்ணி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா உண்மை கதையை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா பல பிரச்சனைகளோ வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக இப்படியும் மேபி பண்ணிருக்கலாம். ஸோ நான் பண்ண டீகோட்ல இந்த 2 விஷயங்கள் வந்து புரிஞ்சிச்சு. ஸோ அதை வந்து மக்களுக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பல ட்ரைலர்ஸ், மூவிஸ் இல்லை அப்படின்னா சாங்ஸ் பத்தின பல டீகோட் விஷயங்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஜெசி டீகோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.